கடல்ல டூம்ஸ்டே ஃபிஷ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு உயிரினத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது தோன்றினாலே கண்டிப்பா பூகம்பம் வரும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நம்புறாங்க. இது ஃபேக்ட்டா இல்ல ஃபிக்ஷனா? இந்த மீனோட உண்மையான பேர் ஓர் ஃபிஷ். இது உலகத்திலேயே நீளமான எலும்பு அமைப்பு உள்ள மீன்கள்ல ஒன்று. இதுலயும் சில மீன்கள் 11 மீட்டர் வரைக்கும் வளரும்னு சொல்றாங்க. இந்த மீன்கள் பொதுவாக 200 மீட்டர்ல இருந்து 1000 மீட்டர் வரைக்கும் ஆழத்துல கடல்ல வாழ்ந்துட்டு இருக்கு. இதனாலதான் மனிதர்கள் இந்த மீனை பார்ப்பது ரொம்ப கஷ்டம். சில நேரங்கள்ல இந்த மீன்கள் கரையோரத்துல வந்து ஒதுங்கும். அப்போ ஒரு சில மக்கள் இதை பார்த்துட்டு இது பூகம்பத்தின் எச்சரிக்கைன்னு சொல்லிட்டு நம்புவாங்க. ஆனா இது சம்பந்தமா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த நம்பிக்கை எல்லாமே ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ் தான். ஏன்னு சொன்னா இதற்கு அறிவியல் ரீதியான எந்தவித ஆதாரமும் கிடையாது. அப்ப எதற்கு இந்த மீன்கள்லாம் கரையோரம் ஒதுங்குதுன்னு சொன்னா இதற்கு முக்கியமான காரணமே நாம தான். கடல்ல கொட்டப்படக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மூலமா கடலுக்கு கீழே இருக்கக்கூடிய கோரல் ரீஃப், அதாவது பவளப்பாறைகள்னு சொல்லுவாங்க. இந்த பவளப்பாறைகள் தான் மீன்களுடைய ஷெல்டர், அதாவது அவங்களுடைய வீடுகள். இந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் மூலமா இந்த பவளப்பாறைகள்லாம் பாதிப்படையுது. தன்னுடைய வீடுகள் பாதிக்கப்படுவதால இந்த மீன்கள்லாம் கரையோரம் ஒதுங்குது. விண்வெளியில் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஏன் மிதக்கிறார்கள் தெரியுமா? நிறைய பேர் விண்வெளியில் கிராவிட்டி இல்ல என்று நினைக்கிறார்கள். ஆனா அது உண்மையில்லை. உண்மையில் சர்வதேச விண்வெளி நிலையமான ISS பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்தாலும் அங்கேயும் பூமியின் ஈர்ப்பு விசை இன்னும் செயல்படுகிறது. அப்போ ஏன் ஆஸ்ட்ரோநாட்ஸ் மிதக்கிறார்கள்? காரணம், ISS-மும் ஆஸ்ட்ரோநாட்ஸும் ஒரே நேரத்தில் பூமியை நோக்கி தொடர்ந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவை முன்னோக்கி மிக வேகமாக நகர்வதால் பூமியை தவறவிட்டு தொடர்ந்து அதை சுற்றி கொண்டே இருக்கின்றன. இந்த நிலையைதான் ஆர்பிட் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் ஆஸ்ட்ரோநாட்ஸ்க்கு வெயிட்லெஸ் மாதிரி தோன்றுகிறது. கிராவிட்டி இல்லாததால இல்லை, தொடர்ந்து ஃப்ரீ ஃபால் இருப்பதால்தான். உலகத்திலேயே அதிக மர்மங்கள் சூழ்ந்த ரகசிய இடம் எது தெரியுமா? அதுதான் ஏரியா 51. அமெரிக்காவில் நொவாடா பாலைவனத்தில் இருக்கிற இந்த ரகசிய ராணுவ தளம் பல ஆண்டுகளாக பொதுமக்களுடைய பார்வையில் இருந்து மறைக்கப்பட்டிருந்தது. இதனால இங்க ஏலியன்ஸ் இருக்கிறதாகவும் UFOக்கள் மறைச்சு வச்சிருக்கிறதாகவும் பலர் நம்ப தொடங்கினாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதனால் வரைக்கும் ஏரியா 51ல ஏலியன்கள் இருப்பதற்காகவோ UFOக்கள் மறைச்சு வச்சிருக்கிறதாகவோ அறிவியல் ரீதியா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. பல வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி அங்க ரகசியமா போர் விமானங்கள் அப்புறம் புதிய ராணுவ தொழில்நுட்பங்கள் சோதனை செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றன. அதனாலதான் அங்க பாதுகாப்பு அதிகமா இருக்கு. அப்படின்னா ஏரியா 51ல உண்மையாவே என்ன நடக்குது? இன்னும் இங்க என்னென்ன ரகசியங்கள்னா மறைக்கப்பட்டு இருக்கிறது? இல்ல எல்லாமே வெறும் கட்டுக்கதையா? ஒரு கேள்வி. பூமியில் வானம் நீல நிறமாக இருக்கும், ஆனால் விண்வெளியில் ஏன் முழுக்க கருப்பாக தெரிகிறது தெரியுமா? இதற்கு காரணம் பூமியின் வளிமண்டலம். சூரிய ஒளி பூமியின் வளிமண்டலத்தில் இருக்கும் சிறிய துகள்களில் மோதும்போது நீல நிற ஒளி மற்ற நிறங்களை விட அதிகமாக சிதறுகிறது. அதனால்தான் நமக்கு வானம் நீலமாக தெரிகிறது. ஆனால் விண்வெளியில் வளிமண்டலம் இல்லை, அதனால் சூரிய ஒளி சிதறாது. இதன் காரணமாக பகல் நேரத்தில் கூட விண்வெளி முழுவதும் கருப்பாகவே தெரியும். அதனால்தான் விண்வெளி வீரர்கள் சூரியனை பார்த்தாலும் அவர்களை சுற்றி கருமையான விண்வெளியைத்தான் பார்க்கிறார்கள். ஏன் கடல் தண்ணீரை குடிக்க கூடாது? தாகமாக இருந்தால் கடல் தண்ணீரை குடிக்கலாமா? பதில், கண்டிப்பாக கூடாது. கடல் தண்ணீரில் அதிக அளவு உப்பு இருக்கிறது. நம்ம சிறுநீரகத்தால் அந்த அளவுக்கு உப்பை வெளியேற்ற நாம் குடித்த தண்ணீரை விட அதிக தண்ணீர் தேவைப்படும். அதனால கடல் தண்ணீர் குடித்தால் தாகம் குறைவதற்கு பதிலாக உடலில் இருக்கும் தண்ணீரே குறைய ஆரம்பிக்கும். இதனால் நீரிழப்பு, மயக்கம், சிறுநீரகத்திற்கு அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனாலதான் கடலில் சிக்கிக் கொண்டாலும் கடல் தண்ணீரை குடிக்க வேண்டாம் என்று உயிர்காக்கும் வழிகாட்டுதல்களில் கூறப்படுகிறது. உலகத்திலேயே மிகவும் மர்மமான இடம் எது தெரியுமா? அதுதான் பெர்முடா ட்ரையாங்கிள். அட்லாண்டிக் பெருங்கடல்ல இருக்கிற இந்த பகுதியில பல கப்பல்களும் பல விமானங்களும் மர்மமான முறையில மாயமானதாக சொல்றாங்க. அதனாலதான் இத நிறைய பேரு டெவில்ஸ் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பல பேர் நினைக்கிறது போல பெர்முடா ட்ரையாங்கிள்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் இருப்பதற்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் இல்ல. ஆனா சயின்டிஸ்ட் சொல்றது என்னன்னா, திடீர் புயல்கள்னாலவும் சக்தி வாய்ந்த கடல் நீரோட்டங்கள் மூலியமாகவோ மனித தவறுகள் மூலமாகவோ அப்புறம் திசை காட்டி மாற்றங்கள் மூலமாகவோ விபத்துகள் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில உலகத்துல மற்ற கடல் பரப்புகளோட இதை கம்பேர் பண்ணும்போது இங்க விபத்துகள் அதிகமா நடந்திருக்கு என்பதற்கும் உறுதியான ஆதாரம் இல்ல. இப்படி பார்த்தா பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு உண்மையான மர்மமா இல்ல வெறும் கட்டுக்கதையா?
விமானம் மணிக்கு 250 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் தரையிறங்குகிறது. ஆனா அதன் டயர் ஏன் வெடிக்காது தெரியுமா? பெரிய பயணிகள் விமானங்களின் டயர்கள் சாதாரண கார் டயர்கள் மாதிரி இல்லை. அவை பல அடுக்குகள் கொண்ட மிக வலிமையான ரப்பர் மற்றும் சிறப்பு பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு டயரும் பல டன் எடையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, விமானம் தரையை தொடும் அந்த நொடியில் டயர்கள் பூஜ்ஜிய வேகத்திலிருந்து சில வினாடிகளில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வேகத்திற்கு சுழல ஆரம்பிக்கின்றன. அதற்காகவே அவை கடுமையான சோதனைகளுக்கு பிறகே பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் ஒவ்வொரு பறப்புக்கும் முன்பும் விமான டயர்கள் கவனமாக பரிசோதிக்கப்படுகின்றன. அதனால்தான் இவ்வளவு வேகத்தில் தரையிறங்கினாலும் விமான டயர்கள் பாதுகாப்பாக செயல்படுகின்றன. நீங்க என்னைக்காவது விமான ஜன்னல்ல இருக்கிற இந்த சின்ன ஓட்டைய நோட் பண்ணிருக்கீங்களா? அது ஏன் இருக்குதுன்னு தெரியுமா? சில பேர் அது உடைஞ்சிருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அது உடைஞ்சது அல்ல. அது வேண்டுமென்றே வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம். விமானம் சுமார் 35,000 அடி உயரத்துல பறக்கும் போது விமானத்துடைய உள்ளேயும் வெளியேயும் மிகப்பெரிய ஒரு பிரஷர் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த பிரஷரை பாதுகாப்பாக பேலன்ஸ் பண்றதுக்காகவே இந்த ஜன்னல்ல இந்த ஓட்டையை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, விமான ஜன்னல்ல ஒரே ஒரு கண்ணாடியால மட்டும் அதை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. அது பல அடுக்குகளால உருவாக்கப்பட்டது. அந்த சின்ன ஓட்டை பிரஷரை சரியாக பேலன்ஸ் பண்ணி வெளியே இருக்கிற ஜன்னல் மேல தேவையில்லாத பிரஷர் வராம இது பாதுகாக்கும். அதனால அடுத்த தடவை விமானத்துல பயணம் செய்யும் போது இதை நோட் பண்ணி பாருங்க. அப்போ இந்த ஜன்னல்ல இருக்கிற இந்த சிறிய ஓட்டையோட உண்மையான காரணம் உங்களுக்கு தெரியும். மின்கம்பியில் உட்காரும் பறவைகளுக்கு ஏன் ஷாக் அடிக்காது தெரியுமா? ஆயிரக்கணக்கான வோல்ட் மின்சாரம் ஓடிக்கொண்டிருந்தாலும் பறவைகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உட்கார்ந்திருக்கும். இதற்கு காரணம் அந்த பறவை ஒரே ஒரு மின்கம்பியை மட்டுமே தொட்டுக் கொண்டிருக்கிறது. மின்சாரம் ஓட வேண்டும் என்றால் அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் பாதை இருக்க வேண்டும். ஆனால் பறவையின் 2 கால்களும் அதே மின்கம்பியில் தான் இருக்கின்றன. அதனால் அதன் உடல் வழியாக மின்சாரம் செல்லாது. ஆனால் ஒருவேளை அந்த பறவை இன்னொரு மின்கம்பியையோ அல்லது மின்கம்பியுடன் சேர்த்து ஒரு மின்கம்பத்தையோ ஒரே நேரத்தில் தொட்டால் அப்பொழுது மின்சாரம் அதன் உடல் வழியாக பாயும். அது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அதனால்தான் ஒரு கம்பியில் மட்டும் உட்காரும் பறவைகளுக்கு பொதுவாக ஷாக் அடிக்காது. ஒரு மின்னல் தாக்கும் வெப்பம் சூரியனின் மேற்பரப்பை விட அதிகம் தெரியுமா? ஆமாம். ஒரு லைட்னிங் போல்ட்டின் வெப்பநிலை சுமார் 30,000 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். ஆனால் சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் 5,500 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான். அதாவது ஒரு மின்னல் சூரியனின் மேற்பரப்பை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிக வெப்பமாக இருக்கும். ஆனா இதனால் மின்னல் சூரியனை விட சக்தி வாய்ந்தது என்று அர்த்தம் இல்லை. ஏனென்றால் மின்னல் அந்த வெப்பத்தில் இருப்பது சில மைக்ரோ வினாடிகள் மட்டுமே. ஆனால் சூரியன் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த வெப்பத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு முன்பே தெரியுமா? கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற உண்மையான தகவல்களுக்கு ஃபேக்டனை ஃபாலோ பண்ணுங்கள்.